ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு 11th டிசம்பர். நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேடாக இருக்குது அதை பற்றி பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க லெவலில் ஒரு நெகட்டிவ் ஓப்பன் தான். ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆச்சு, ஆனால் ப்ரீவியஸ் டே லோ அதுக்குள்ளே தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ இது ஜஸ்ட் நம்ம ஒரு நெகட்டிவ் ஓப்பனாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா, ஒரு கேப் டவுனோ கேப் அப்போ அப்படின்னு கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகே, ஒரு நெகட்டிவ் ஓப்பனில் ஓப்பன் ஆனவங்க ஓப்பனிங்லேயே நம்ம கொடுத்துருக்க பிஇ ரேஞ்ச் அதையும் பிரேக் பண்ணி ப்ரீவியஸ் டே லோ அதையும் பிரேக் பண்ணி பியூட்டிஃபுல்லாக இந்த மந்தோட லோ, கரண்ட் மந்த் லோ, கரண்ட் வீக் லோ ஓகேவா, அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே ரேடி அப் டு நம்ம கொடுத்துருக்க ஏடிஎம் லெவல். ஓகேவா, இந்த ஏடிஎம் லெவலில் பட்டு அங்கேருந்து ஒரு ஃபால். அகைன் மார்னிங் வந்த லோவை பிரேக் பண்ணி ஒரு நியூ லோ கொடுக்குறாங்க. இது எந்த லோ அப்படின்றத நம்மளோட ஓன் இண்டிகேட்டரில் பார்த்துக்கலாம் எது வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லி. ஓகே இங்கே சப்போர்ட் எடுத்தவங்க கொஞ்சம் நேரம் ஒரு இன்டெசிசிவ், அதுக்கப்புறம் அப்சைட் ரேலி, பியூட்டிஃபுல்லான ரேலி. நம்மளும் இன்னைக்கு மார்னிங் ட்ரேட் இந்த ஃபாலையும் கேப்சர் பண்ணியாச்சு, இந்த ரைஸையும் கேப்சர் பண்ணியாச்சு. அவ்வளோ த்ரூ அவுட் த டே. அதுக்கப்புறம் இந்த ட்ரேடும் எடுக்கல. ஓகேவா, ஜஸ்ட் இந்த 2 ட்ரேட்டும் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே, தென் இங்கே ஏடிஎம் பிரேக் பண்ணி நம்ம கொடுத்துருக்க எஸ்டர்டே 50%. ஓகேவா, அதில் டெஸ்ட் பண்ணி அங்கேருந்து ஒரு ரெசிஸ்ட் ஆயிருக்காங்க, சின்ன ரெசிஸ்ட். ஆனால் திரும்ப மார்க்கெட்டை ஒரு ஃபாலோ கீழே வரதுக்கான ஃபாலோ கொடுக்காம திரும்ப பியூட்டிஃபுல்லாக எஸ்டர்டே 50% பிரேக் பண்ணி மேலே இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகி அங்கேருந்து திரும்ப அகெயின் ஃபால். ஃபால் ஆனவங்க இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப பியூட்டிஃபுல்லாக ஏடிஎம் அண்ட் எஸ்டர்டே 50% அதையும் பிரேக் பண்ணி அகெயின் மார்னிங் வந்த ஹையை பியூட்டிஃபுல்லாக பிரேக் பண்ணி மேலே கொண்டு போயிட்டாங்க. எது வரைக்கும்னா நம்ம இந்த ரேலி இப்பயே போய் அச்சீவ் பண்ணுமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு சின்ன ரெசிஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருக்க சிஇ ரேஞ்சை போய் பியூட்டிஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் பண்ணி அங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபால். அகெயின் இந்த லெவலில் ஒரு சப்போர்ட் எடுக்கிறாங்க. சப்போர்ட் எடுத்து ஸ்லோ மூமெண்ட்டாக திரும்ப சிஇ ரேஞ்ச் கிட்ட போகிறாங்க. திரும்ப ரிஜெக்ஷன், திரும்ப சிஇ ரேஞ்சை டெஸ்ட் பண்ணுறாங்க. சிஇ ரேஞ்சை பிரேக் பண்ணி ஒரு கன்சிஸ்டண்டாக ஃபாலோ போயிடல மேலே. ஸோ அங்கேருந்து அகெயின் ரிஜெக்ஷன், சேம் லெவலில் ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டை ஒரு சைடு வேஸ் முடிச்சிட்டாங்க. ஓகேவா, நம்ம சிம்பிள் ட்ரேடிங் செட்டப்பில் நம்ம இண்டிகேட்டர்ஸ் வச்சு என்னென்ன ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது அப்படின்னு பற்றி பார்க்கலாம். மார்க்கெட் நமக்கு மார்னிங்கு ஒரு சின்ன அப்சைட் ரேலி ஏடிஎம்ல படுத்துட்டு ஒரு இன்டென்சிவ் கேண்டல் பேரிஷாக வந்தது. ஸோ என்னோட என்ட்ரி இங்கே இருந்தது. ஜஸ்ட் இந்த கேட்சை பிடிச்சாச்சு, அவ்வளோதான். ஓகேவா, தென் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைட் வேஸ் மொமெண்டம். இங்கே ஒரு முக்கியமான சப்போர்ட் இருந்து என்னன்றது பார்த்துடலாம். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தவங்க திரும்ப இங்கேருந்து அப்சைட் ரேலி, இந்த அப்சைட் ரேலியை நம்ம கேப்சர் பண்ணியாச்சு. ஸோ டபுள் சைடு ப்ராஃபிட்டு. தென் ஒரு ஸ்லோ மட்டும் மேலே போகிறாங்க. இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் கிடச்சிருச்சு. கிராஸ் ஓவர் வந்ததுக்கப்புறம் திரும்ப இதை பிரேக் பண்ணி கேண்டில் வச்சிருந்தோம். அப்சைட் ப்ராபபிலிட்டி நமக்கு இருந்திருக்கும், ஆனால் அது இல்லை. அங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபால். நம்ம யூஸ் பண்ணுற சூப்பர் ட்ரெண்ட் பியூட்டிஃபுல் சப்போர்ட். ஓகேவா, சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட் எடுத்தவங்க திரும்ப ஒரு இண்டஸ்ட்ரியும் இந்த இடத்துல க்ளோஸ் வைக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து பியூட்டிஃபுல் அப்சைட் ரேலி. ஓகேவா, ஜஸ்ட் இதில் என்ட்ரி, இதில் எக்ஸிட்டு, திரும்ப இதில் என்ட்ரி. ஓகே, இந்த இடத்துல கிராஸ் ஓவர் கிடைக்கல, இந்த கிரீன் கேண்டில் ஒரு என்ட்ரி, பியூட்டிஃபுல் ப்ராஃபிட். ஓகே, இங்கேருந்து அகெயின் சிஇ ரேஞ்ச் வரைக்கும், திரும்ப சிஇ ரேஞ்சிலேருந்து ஒரு ஃபால், அகெயின் சூப்பர் ட்ரெண்ட் ஒரு சப்போர்ட், திரும்ப அப்சைட் ரேலி, திரும்ப கிராஸ் ஓவர் கிடைக்கிது, ஆனால் சூப்பர் ட்ரெண்ட் வரைக்கும் வரல. திரும்ப கிராஸ் ஓவர், திரும்ப சிஇ ரேஞ்ச், திரும்ப சூப்பர் ட்ரெண்ட், திரும்ப சப்போர்ட், சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட் எடுத்து ஒரு சைட் வேஸ் மூவ்மெண்ட். ஓகே, ஜஸ்ட் நம்ம சிம்பிள் இண்டிகேட்டர்லேயே ஜஸ்ட் இந்த சூப்பர் ட்ரெண்டை பேஸ் பண்ணி எடுத்ததாலே இன்னைக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஃபியூச்சர்ஸை பார்த்து எடுக்கிறவங்க ஃபியூச்சரோட விவேப் சப்போர்ட் ஓகேவா, அதில் எடுத்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஓகே, இது நம்மளோட ஒன் இண்டிகேட்டர். இதில் நமக்கு எப்படி ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கொடுத்துருக்க லெவல்ஸில் மார்க்கெட் நீ கரண்ட் டே ஓப்பன் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே க்ளோஸுக்கு கீழே தான், ப்ரீவியஸ் டே லோக்கு மேலே தான். ஓகேவா, ஸோ இதை ஜஸ்ட் நம்ம ஒரு நெகட்டிவ் ஓப்பனாக தான் சொல்லுவோம். இந்த ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே ஓப்பன் ஆகிருந்தா நம்ம கேப் டவுன் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெகட்டிவ் ஓப்பனாக கிடைச்சவங்க ஃபர்ஸ்ட் கேண்டல்லையே ஒரு லோ கிரியேட் பண்ணியிருக்காங்களா, ப்ரீவியஸ் டே லோ பிரேக் பண்ணி கரண்ட் மந்த்லோ கரண்ட் வீக்லோ ரெண்டும் ஒன்று தான். அதில் வீக் வச்சுட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு ரேலி ஏடிஎம் நான் கொடுத்துருக்கேன் ஏடிஎம் வரைக்கும். ஓகே, இந்த இடத்துல நம்ம கான்ஃபிடென்ட்டாக
டச் பண்ணோம். ஏடிஎம்ல வந்து ஒரு ரெசிஸ்ட் ஆகி மார்க்கெட் ஃபால் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஃபால் ஆச்சு. ஸோ இந்த ஃபால் என்டர் பண்ணுவோம். பியூட்டிஃபுல்லாக மார்னிங் வந்த லோ, கரண்ட் லோ, அதையும் பிரேக் பண்ணி இது வரைக்கும் வீக் வச்சிருக்காங்க பாருங்க. ஓகே, இந்த ப்ளூ டாட் ப்ரீவியஸ் மந்த் ஓப்பன். ஓகேவா, போன மாதம் ஓப்பன் ஆனடா இதான். இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கன்சிஸ்டண்டாக ஃபாலோ ஆகுதுன்னா இப்போ போன மாதத்தோட கேண்டலுக்கு மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கு, ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சிக்கலாம். ஆனால் மார்க்கெட் ப்ரீவியஸ் மந்த் ஓப்பனை டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமே ஒரு புல்லிஷ் ரேலி. ஓகே, ஒரு சைட்வேஸ் போயிட்டு ஒரு புல்லிஷ் ரேலி பியூட்டிஃபுல்லாக. ஓகே, எது வரைக்கும் போயிருக்காங்க பாருங்கள். நம்ம வந்து நம்மளோட மேனுவல் இண்டிகேட்டரில் இந்த லெவல்ஸ்லாம் பார்க்க முடியாது. ஓகே, இங்கே பியூட்டிஃபுல்லாக இங்கே ரிவர்ஸ் ஆனவங்க அப் டு ஏடிஎம் பிரேக் பண்ணி மார்னிங் வந்து ஹையெல்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துருக்க சிபிஆர் அண்ட் டாப் சிபிஆர். ஓகேவா, ப்ரீவியஸ் மந்த் ஓப்பனில் இருந்து டாப் சிபிஆர். ஓகே, பியூட்டிஃபுல்லாக அது வரைக்கும் ரேலி ஆனாங்க. திரும்ப டாப் சிபிஆர் பிரேக் பண்ணி மேலே அவங்களால கன்சிஸ்டாக போக முடியல. ஸோ அங்கேருந்து ஃபால். பியூட்டிஃபுல்லாக நம்மளோட சூப்பர் ட்ரெண்டில் ஒரு சப்போர்ட். ஓகேவா, சூப்பரில் சப்போர்ட் எடுத்தவங்க திரும்ப அப்சைட் ரேலி. இங்கே நமக்கு ஒரு கிராஸ் ஓவர் அமைஞ்சிருச்சு. ஸோ இதில் நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா இந்த ரேலி பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருக்கும். ஓகேவா, இப்போ எந்த லெவல்லாம் பிரேக் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல சிபிஆர் பிரேக் பண்ணிட்டாங்களா, மார்னிங் வந்து லோ, மார்னிங் வந்து ஹை எல்லாத்தையும் பிரேக் பண்ணி பியூட்டிஃபுல்லாக ப்ரீவியஸ் வீக் லோ. ஓகேவா, அது வரைக்கும் இப்போ ஹை வச்சுட்டு ஒரு சைட் வேஸ் மொமெண்டம். திரும்ப ப்ரீவியஸ் வீக் லோவையும் பிரேக் பண்ணி நம்ம கொடுத்துருக்க சிஇ ரேஞ்ச். ஓகே, சிஇ ரேஞ்சை பிரேக் பண்ணி ஒரு பிக். ஓகே, அதை வச்சுருக்காங்க. திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால், அகைன் சூப்பர் ட்ரெண்ட். ஓகே, திரும்ப இந்த சூப்பர் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்தவங்க திரும்ப ப்ரீவியஸ் வீக் லோ. ஓகே, அந்த லெவல் வரைக்கும் ஒரு ரேலி. திரும்ப ப்ரீவியஸ் வீக் லோவிலேருந்து ஒரு சின்ன ஃபாலு. திரும்ப அங்கேருந்து அப்சைட் ரேலி சிஇ ரேஞ்ச் வரைக்கும். சிஇ ரேஞ்ச் அகெயின் டெஸ்ட் பண்ணதுக்கும் திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால். ஓகே, சூப்பரில் சப்போர்ட் எடுத்தாங்க. ஒரு சைட் வேஸ் மொமெண்டம்லேயே மார்க்கெட்டை முடிச்சுட்டாங்க. ஓகேவா, நம்ம கொடுத்துருக்க லெவல்ஸ் எல்லாமே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு மட்டும் பாருங்கள். ஓகே, தென் இன்னைக்கான ட்ரெண்டிங் ஓஐ. இன்றைக்கி ட்ரெண்டிங் ஓஐ வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஒரு ட்ராஜடியாக இருந்திருக்கும் நிறைய பேருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு கால் சைடில் ஓஐ ஸ்ட்ராங்காக பில்டப் ஆகிருந்தது. மார்க்கெட் போயிட்டு ஒரு லோ, எது வரைக்கும்னா நம்ம ப்ரீவியஸ் மந்த் ஓப்பன் வரைக்கும் போனாங்க. ஸோ அதுக்கு கீழே கொண்டு போக முடியல. அங்கேருந்து ஒரு ஷார்ப் ரிகவரி. ஓகேவா, ப்ரீவியஸ் மந்த் ஓப்பனில் இருந்து ஒரு ஷார்ப் ரிகவரி. கால் சைடு அங்கேருந்து பேனிக்கே அவங்க புஷ்னு க்ளோஸ் பண்ணுறாங்க. இங்கே எதனால் வந்து இந்த லோ பிரேக் பண்ணலாம், இங்கே புட் ஆப்ஷன்ஸ் அட் சேம் டைம் பாருங்கள். இவங்க ஒரு ஹையை வச்சுட்டு அங்கேருந்து ஃபால் ஆகுறாங்க. கன்சிஸ்டண்ட்டாக ஃபால் ஆகிருந்தாங்கன்னா மேபி இந்த லெவலில் பிரேக் பண்ணியிருப்பாங்க. சியும் அவங்களுக்கு கால் சைடு ஒய் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ புட் செல்லர்ஸ் இங்கே பேனிக் ஆகி அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே ஒய் ரெடியூஸ் ஆகிருக்கும். நமக்கு மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக கீழே வந்திருக்கும். ஓகேவா, ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு பாருங்க. ஆப்போசிட்டில் புட் ஆப்ஷனோட ஒய் ஒரு ஸ்விங் லோ போயிட்டு திரும்ப மார்னிங் வந்து ஹையை பிரேக் பண்ணி பியூட்டிஃபுல்லாக அவனோட ஓய் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஆல் மார்னிங் வந்து ஹையை பிரேக் பண்ண முடியல. ஓகே, ஒரு பேனிக் ஆகி அங்கேருந்து அவங்க பொசிஷனை ஷார்ப்பாக க்ளோஸ் பண்ணுறாங்க. புட் ஆப்ஷன் பியூட்டிஃபுல்லாக கிராஸ் ஓவர் பண்ணி டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஓகே, அதுதான் இந்த புல்லிஷ் ரேலிக்கு ரீசன். ஓகேவா, கால் சைடு நமக்கு ஓஏ டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆயிருக்கு, புட் சைடில் பியூட்டிஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கிராஸ் ஓவர் அமைஞ்சது பியூட்டிஃபுல்லாக நமக்கு ட்ரெண்ட் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு. ஓகே, ஃபியூச்சரில் பார்த்துருந்தாலும் இன்னைக்கு புல்லிஷ் வால்யூம் நல்லா சூப்பராக அமைஞ்சிருக்கு. ஓகேவா, ஸோ இன்னைக்கு சிஇ பையஸாக இருந்தீங்கனாலே போதும், இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட்டில் வந்துருப்பீங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் இன்னைக்கான என்எஸ்சி டேட்டா பார்த்துடலாம். இன்னைக்கான என்எஸ்சி டேட்டா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீக்கான லோ. ஓகேவா, இந்த வீக்கான லோ கிரியேட் ஆயிருக்கு நமக்கு. தென் ஆஸ் வெல் அஸ் இந்த மந்த்துக்கான லோவே இதுதான். ஓகே, இன்னைக்கு வந்த லோ தான் இந்த மந்த்துக்கான லோவே. இன்னைக்கு க்ளோஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு அவ்வளோ தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. அதே தான் நமக்கு கிராஃபிக்கலாக பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி டே ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே 150 எதிர்பார்ப்போம். 150 ஈஸி அச்சீவ்டு. நெக்ஸ்ட்டு 200 எதிர்பார்ப்போம், அதுதான் அச்சீவ்டு. நெக்ஸ்ட்டு 300 250 எதிர்பார்ப்போம், 250. நீங்கள் ரேஞ்ச் போகலை, சி ரேஞ்ச் தாண்டி மார்க்கெட் மேலே போகலை. ஓகேவா, தென் இது இன்னைக்கான 50%. ஓகே, நமக்கு வீக்லி ரேஞ்சாக 485 அமைஞ்சிருக்கு. ஓகே, இந்த லோவை இந்த வீக்கான லோவை பிரேக் பண்ணாங்க. இன்னொரு 50 பாயிண்ட்ஸ் 15. ஓகே, 15 பாயிண்ட்ஸ் கீழே போயிருந்தாங்கன்னா ப்ரீவியஸ் மந்த் ஓப்பனிங்கில் நம்மளுக்கு வீக்லி ரேஞ்சாக 500 அமைஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கான வாய்ப்பு கொடுக்கல. ஓகேவா,
நாளைக்கு ஒரு நாள் தான் ட்ரேடிங் டே இருக்கிறதால இந்த வீக்கான ரேஞ்ச் இதுதான் அமையறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்ப்போம் நாளைக்கு ட்ரேட் எப்படி அமையுதுன்ட்டு. டேட்டா பார்த்தா புல்லிஷாக தான் இருக்குது, நம்ம ஃபியூச்சர்ஸ் அடிப்படையில் சொல்கிறோம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் ஆர் கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு அப்சைட் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்குது. ஓகே, இன்றைக்கான டேட்டா பொறுத்து எந்த நியூஸ் பேஸும் இல்லைன்னா நமக்கு புல்லிஷ் ட்ரெண்டுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் டேட்டா பார்த்துடலாம். ஆப்ஷன் செயின் டேட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஏடிஎம் கிடச்சிருக்கிறது 25,950, ரீசன் நியரஸ்ட் ப்ரீமியம். ஓகேவா? தென் ஐவி பார்த்தீங்கன்னா கால் சைடில் 8.02, புட் சைடில் 8.44. ஓகேவா? இன்றைக்கி ஐவி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கம்மி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகே, இப்போது ஏடிஎம்மாக இப்போ நம்ம எடுத்துருக்கிறதுல எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 22 ரூபா தான் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அதே சேம் புட் சைடில் 110 ரூபா ப்ரீமியம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? தென் இந்த டேட்டா எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம நாளைக்கு ட்ரேடிங்க்கு தேவையான லெவல்ஸை இன்றைக்கே பிளாட் பண்ணியாச்சு. நம்ம ஏடிஎம் எடுத்துருக்கிறது 25,950, இதுதான் மந்த்லி 50%. ஓகேவா? அதுதான் நமக்கு ஏடிஎம்மாக கிடச்சிருக்கு. இது வீக்லி 50%, இது டெய்லி 50%. ஓகேவா? மற்ற லெவல்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் ரெகுலராக சொல்லிட்டு வர லெவல்ஸ் தான். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக சேனல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். தேங்க்யூ.